ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் ஸ்வீட் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமாக ஒரு 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடியது. நம்ம டீ போடுற நேரத்துக்குள்ளே டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு அது கூட 2 ஏலக்காய் போட்டு நல்லா திரித்து எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. இதை நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற மைதா மாவோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மைதா பிடிக்கல அப்படின்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கூட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்க்குறேன். இட்லி மாவு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா புஸ்ஸுன்னு கிடைக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தண்ணி சேர்த்துட்டு மாவு தேவையான பதத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பஜ்ஜி மாவு போடுறோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் கெட்டியானதாக இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து போடுற அளவுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் போண்டா மாதிரி போட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிள்ளி போட்டு விடுங்க. கொஞ்ச நேரத்துலையே நல்லா புஸ்ஸுன்னு மேலே எழும்பி வந்துடும். இது நம்ம எந்த ஷேப்பில் போட்டால் கூட நல்லா உருண்டையாக நமக்கு கிடைக்கும். நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். நல்லா பொன்னிறமாக பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையானதாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் நம்ம டீ போடுற நேரத்துக்குள்ளேயே டக்குன்னு செஞ்சிடலாம். சுவையான ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்